ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் சுதீர் த கிங். இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா நம்ம கிராணி 3 கெட் ட்ரெயின் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஆமாம் மக்களே, நீ சொல்கிற மாதிரி உண்மைதான். அந்த கிளவி நம்மளை டே 4 வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, கேமுக்குள்ளே போகலாம். கிளவா வீட்டில் யாராவது இருக்கீங்களா? ஆமா கிராணி, இன்னைக்கு நான் எல்லாத்தையும் ரெடியா தான் வச்சிருக்கேன். அவங்க வரட்டு இன்னைக்கு. நீ ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டு ஆனா உனா வெளியே போயிடலான்னு நம்ம வந்ததே இந்த கேமை முடிக்கிட்டு இருக்குடா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை எடுத்துகிட்டு கிராண்ட் ஃபார் டைவர்ட் பண்ணிவிட்டு நம்ம போவோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா இந்த ரொம்ப இதாகிடுச்சு. டே 4 வரைக்கும் வந்து இதே இது ஸ்பாயில் ஆகிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, அங்கே இது இருக்குது, நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம். ஆக்சுவலி அதே முதல் சொல்கிறேன். முதல் பொருள் நம்ம கையில காட்டிட்டாரு பாத்தியா, அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பேராண்டி, இப்போ எத்தனை நன்றி வேணாலும் நீ சொல்லிக்கோ. ஆனா உன்னை நாங்க உன்னை சும்மா விட மாட்டோம். போன வாட்டி என்னோட லவ்வர் நீங்க கிராணி கிட்ட சொன்னீங்களடா, டேய் இந்த வட்டம் நீங்க செத்தீங்கடா. நானும் உங்களை விட மாட்டேன்டா. ஐயோ, இந்த சந்திரமுகி பேய் வேற நம்மள இப்ப குழம்பன ஆரம்பிக்குதே. யாரா சந்திரமுகின்ற? வேற யாரு? நம்ம சென்ட்ரினாவதான். மயக்கம்மா கள்ளக்கம்மா மனதிலே குள்ளப்பம்மா. சூப்பர் சிங்கர் போனேன்னு வையே, உனையெல்லாம் நிறைய பேர் வர வைப்பாங்க. நீங்களாம் அங்கே போய் சேர்ந்துக்கோ. பேய்களுக்குன்னு சொல்லி ஒரு சூப்பர் சிங்கர், சரியா? அது என்னமோ உண்மைதான் மக்களே. பேய்க்குன்னு சொல்லி ஒரு இது வச்சுருந்தாங்கன்னா இவங்க தான் நம்ம ஜெயிப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாத பொருளாக கொடுத்துருக்காங்க. போனதே இதுவும் பார்த்தீங்களா? இப்போ இதில் என்ன இருக்கும்? ஏண்டா வெண்ணைகளா ஜென்ரேட்டர் கேபிளில் ஏன்டா கொடுக்குறீங்க? சரி, ஓகே, இதுக்குள்ளே எதுவும் இல்லை, வாங்க போய் தேடும். கடவுளே, வேற எந்த பொருளும் கண்ணில் காட்டிக்க மாட்டேங்க. புருஷனை பார்த்து என்னடா சொல்றீங்க நீங்க? ஓ, அங்க அடிச்சா இங்க வலிக்குதோ? பேராணி, நான் சொன்னது இப்போ சொட்டை இல்லாமல் மொட்டை இல்லை, மொட்டை இல்லாமல் சொட்டை இல்லை. இது எங்களோட தாரகம். சொட்டை இல்லாமல் மொட்டை இல்லை, மொட்டை இல்லாமல் சொட்டையும் இல்லை, இல்லை இல்லை மொட்டையும் இல்லை, இல்லை இல்லை. ஒரு பக்கம் தாத்தா பாட்டு பாடுறதுக்கும், இன்னொரு பக்கம் கிராணி பாட்டி கோவப்படுறதுக்கும், நம்ம குட்டி குஞ்சான்னு கிராணியை வம்புழுக்கிறதுக்கும், இந்த பக்கம் இந்த சந்திரமுகி போய் நம்மளை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கும் எனக்கு மண்டை வலிக்குது மக்களே, மண்டை வலிக்குது. என்ன பண்ணலாம்? எப்படி நம்மளை மட்டும் தனியாக அழிக்கணும்னு பார்க்குறியாலே? நீ சரியான ஆளு தான்டா மக்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே ஒரு பொருள்கிட்டே கண்டுபிடிச்சிருக்கோம் இன்ன வரைக்கும். இந்த மற்ற பொருளை கண்டுபிடிக்க நான் பட்ட கஷ்டம் ஆத்தேன், அது கடவுளுக்கே தெரியும். சரி, ஓகே, இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம கிளவா யாரும் ஊடையில் வந்துடாதீங்கப்பா, உங்களதே நான் கேள்வி கேட்கல. சரி, ஓகே, யாரும் வரல, நம்ம போய் எஸ்கேப்பை முடிப்போம். சரி, எஸ்கேப்பை முடிப்போன்றது பொருளை தேடுவோம். சூப்பர் மக்களே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் கீ கிடச்சிருச்சு. நீ சொட்டையும் மொட்டையும் நம்ம அடி வாங்க போகிறாங்க. சொட்டை தாத்தா, சொட்டை பாட்டி, மொட்டை தாத்தா, வேமா வாங்க, உங்களை அடிக்கிறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த மோகினி பிசாஸ்க்கு அந்த தெடியை தூக்கி பாயாசத்தை வச்சிடணும் மக்களே, இல்லை நமக்கு தூக்கம் வந்துடாது. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு கல்லை மட்டும் தேடி எடுத்து கிளவனையும் போட்டு தள்ளுறதுக்கான ப்ராசஸ் இப்போ பார்ப்போம். கிளவா எங்கே இருந்தாலும் அங்கேயே இருங்க, ஏன்னா நாங்கள் இப்போ அந்த இடத்துல தான் வந்துகிட்ருக்கோம் உங்களை போட்டு தள்ள. சரி, இப்போ வந்து பார்த்தோம்னா பொருள் இருக்குது. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணி போவோம். ஓகே, போன வட்டம் கேட் எஸ்கேப் வந்த குட்டி கொஞ்சம் கிராண்ட் ஃபாவை லவ் பண்ணிக்கிறேன். அந்த பொண்ணு என்னடா ஆச்சு? எனக்கும் தெரியல, அது நம்ம தாத்தா தான் கேட்கணும். தாத்தா, உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது தெரியுமா தாத்தா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம
தாத்தா கிட்ட எதுவும் கேட்கல. இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம இப்போ தாத்தா பாட்டியை போட்டு தள்ள போகிறோம். இப்போ அவங்க எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாம 3 பக்கமுமே பார்த்துக்கிட்டு இருக்கேன் எந்த இடத்துல வராங்கன்னு. ஓகே, திருப்பி இந்த பியானோ வாசிக்கிற அழகை பார்த்து சொல்லு கிராணி. வேமா வா, நாங்க பியானோ வாசிச்சு உன் காதையே செவிடாக்க போறோம். வேமா வாடி, ஏழ்றைக்கு பிறந்தவளே வந்துட்டா பத்தியா? என்கிட்ட இன்னைக்கு நீங்க செத்துகிறாடே. ஐயோ அப்போ நம்ம பாட்டியோட பேர் 7:30க்கு பிறந்தவளாடா? ஆமா, அப்படியே இருக்கும் போல. ஏன் தாத்தா அப்படியா? கிராணி உனக்கு என்னாச்சு? இந்த நான் வந்துகிட்டு இருக்கேன். வேமா வாடா, கட்டையில பிறந்தவனே கட்டையில பிறந்தவனே கட்டையில பிறந்தவனே வந்தியா பத்தே விடா. ஏய் என் பேராண்டி அடிச்சு ஐயோ யோ 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 யோ. அப்போ மக்களே, நம்ம ரொம்ப நாளாக ஒரு ரெக்வெஸ்ட் கேட்டோம், அது நடந்து போச்சு. கிழவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7:30க்கு பிறந்தவன், கிழவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டையில் போகிறவன். எப்படி இப்போ நம்மளோட இந்த பேர்லாம் அப்படியே அதிருதா? இந்த கண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அங்க ஒழிச்சு வச்சுட்டு நம்ம அடுத்து தேட வேண்டிய பொருளை பூரா பாப்போம். ஓகேவா? அப்பப்போ உனக்கும் கொஞ்சம் மூளை இருக்குன்றதை நிரூபிக்கிறதா டேய் நீ. அதில் நான் என் மனசை நீ ரொம்ப கவர்ந்துட்ட இதுலேயே. அப்ப உனக்கு என்ன இருக்குது? களிமண்ணா? டேய் எனக்கெல்லாம் இது ஐன்ஸ்டைனோட ஒரு பாதியை வெட்டி என் மூளையில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா? கத்துறா டபரா சுட்டு மாட்டையா? டேய் நீங்க திரும்பி வந்துட்டீங்களாடா? இன்னைக்கு நான் உங்களை சும்மா விட மாட்டேன். பாட்டி 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 பூட்டி 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 உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா. டாய் பீம் 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 छोटा भीम भीम की छत्ती तू बता दे आधी बोती जगह पिस्ता बादे छोटा லே भीम லே லே பழைய காமெடியே போட்டு உருட்டாதீங்க. அங்கிட்டு பார்க்குறவங்க அப்புறம் அங்கிட்டு கோச்சிட்டு போக போகிறாங்க. என்னடா நீங்கள் 2 பேரும்? பாட்டி வேமா கீழே வாங்க, அவங்க இங்கே தான் இருக்காங்க. பேராண்டி என்ன நீங்க இங்க தான் இருக்கீங்களா? டபரா சுட்டு வாங்க. அப்பாவே சொன்னியா, நான் தான் கேட்க மாட்டேன். டேய் நில்லுங்கடா. எதுக்கு எங்க நிக்க வச்சு நாங்க ஒரு டேவை இறக்குறேன்? அடி 7:30க்கு பிறந்தவளே போடி வெண்ண. சரி 7:30 நம்ம 7:30க்கு பிறந்தவளை பார்த்துட்டோம். நம்ம கட்டையில போறவனை அதெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவங்க இங்கே தான் எங்கிட்ட சுற்றிட்டு இருப்பியான். என் ஃப்ரெண்ட்ஸ் டெடி இப்போ நம்ம எடுத்தோம்னா நம்ம சோழி முடிஞ்சிடும். நம்ம போய் இந்த கிளம்பி ஐயோ வந்தியா ஐயோ ஏன்டா நீ வந்த? என் கிராணியவே நீங்க ஏமாத்திட்டீங்களடா நீங்க 2 பேரும். நீங்க என்கிட்ட செத்தீங்கடா. டேய் நில்லுங்கடா. கட்டையில போறவனே நீ அங்கிட்டு போடா டேய். நாங்கள் அந்த வெப்பனை எடுத்து ஓ மண்டையிலையும் அந்த சொட்டை மண்டையிலையும் ஓ முட்டை மண்டையிலையும் அந்த கிளவியோட சொட்டை மண்டையிலையும் நாங்கள் போட போகிறோம்டா. என்ன பண்ணுறேன்னு பார்ப்போமா? என் டார்லிங் மேலேயும் என் மேலேயும் கள்ள தூக்கி எறிய போறீங்களா? டேய் நீங்க என்கிட்ட செத்தீங்கடா. சந்திரமுகி ஒரு 7:30க்கு பிறந்தவ. ஆனா அவன முன்னாடி வந்துடுறான். கவலைப்படாதடா. இதான் இப்போ இந்த கிளவி கொலை பண்ணிவிட்டு நம்ம இப்போ போய் மேலே அவளை தான் போட்டு தர போகிறோம். ஃபஸ்ட்டு விக்கெட்டே அவள் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் டாஸ்கே. நான் விடணும்லடா. டேய் என்னங்க அங்க என்ன சத்தம்? டேய் இப்ப மட்டும் நீ எங்களை சொன்னேன்னு வையே, நாங்க போய் அப்புறம் போன வட்டம் உன்னோட ஒரு லவர் இருந்தா பாரு மாடியில, அவளை நாங்க சொல்லி விட்டுருவோம். பாத்துக்கோ. சொல்றா பாப்போம். டேய் குட்டி குஞ்சானு, போன வட்டமே நம்ம சொல்லிட்டோம்டா. இல்லைன்னா நம்ம மண்டை வெடிச்சிரும்னு சொல்லி தான் நம்ம சேனல் பேரை காப்பாற்றுறதுக்காக நான் சொன்னேன். மறந்துட்டேன் நீ தான்டா கூட சொன்ன. பேக்ரவுண்டில் ஒரு பாப்பா அழுதுகிட்டு இருக்கு, அதான் கொஞ்சம் சவுண்ட் அப்படி கேட்குது. சரியா? இந்த 7:30க்கு பிறந்தவள கட்டையில போறோம்னு நம்ம சும்மாவே விட மாட்டாங்க போல. இந்த ஒரு டேவாவது குறைக்காம விட மாட்டாங்க. டே 4 வரைக்கும் கொண்டு வரல, என் பேரை நானே மாத்திக்கிறேன்டா. பாத்துருவோமா? டே 1 கூட நாங்க தாண்ட மாட்டோம் பாத்துக்கோ. டே 2 டே 1 காய் கஷ்டம். டே 2 நாங்க தாங்க மாட்டோம். டே 3 நாங்க தாண்ட மாட்டோம் பாரு. நீ பாரு கேட்கறீங்களா? இன்னைக்கு நீங்க எங்க 2 பேர்கிட்ட செத்துட்டீங்களா? நாங்க உச்சி கோவத்துல இருக்கோம்டா உங்க மேல. நீ என்ன மறந்துட்டியா? நம்மதே ஷார்ட்ஸ்லயும் சரி கிராணி வீட்லயும் சரி நம்மதே கிராணி கிட்ட அடி வாங்கி மறந்து போயிடுச்சுடா. ஏன்டா டே 4க்கு வேற கொண்டு வர சொல்லியிருக்கு பாத்தீங்களா? கண்டிப்பா நம்ம டே 4க்கு போயிடுவோம். பயமா இருக்கு. எங்க இருக்கீங்க நீங்க? நான் திரும்பி உங்களுக்காகவே வந்திருக்கேன். டார்லிங் நீ வந்துட்டியா? உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ மொட்டை மேல என்னமோ சவுண்ட் கேக்குது. ஐயோ ஒண்ணுமில்ல அந்த குட்டி குஞ்சா நாங்க அடிக்கலான்னு போனோம். அவங்க அதுக்குள்ள நம்ம என்னை வம்புடுத்துட்டு போயிட்டாங்க. நம்பாதீங்க, திருப்பி ஒருத்தி வந்துட்டா. பாட்டி காது கேட்காம போதுடா டேய். அடியே செவிடி, அடியே காத அண்டு போனவளே, இல்ல ஏ கிளவி.
அந்த 7:30 பசங்க திருப்பி அந்த நம்ம ஒருத்தர் வந்துட்டாடா. சாக வச்சோம்ல அவ தானே. ஆமாண்டா, திருப்பி அவன் வந்துட்டாடா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வட்டம் கண்டிப்பாக நம்ம கிராணிக்கு நம்ம உதவி செஞ்சே ஆகணும். என்ன பார்ப்போம், நம்ம மண்டை வெடித்து நமக்கு 4-5 பிஞ்சு போயிடும். ஸோ எப்படியாவது இவளை நம்ம ட்ரெயினில் ஏற்றுறோம்னா உள்ளே இல்லை, வெளியே வச்சு ட்ரெயினை வச்சு ஏற்றி சாக வைக்கிறோம். இப்போ முடிக்கிறதுக்குள்ள மறக்காம நீங்க ஒரு லைக்கை போட்டுருங்க. ஒரு லைக் எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாவே இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கான ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற எந்த வீடியோஸாக இருந்தாலும் உங்களுக்கு டான்னு வந்து சேரும். அதோட தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர், கமெண்ட். ஐயோ, என்ன பண்ணுறது தெரியல. டேய் கிளவா ஆக்கிட்டு மட்டும் வந்துடாதடா டேய். ஆஹா, நான் உங்களை பார்த்துட்டேன். தாத்தா ப்ளீஸ் தாத்தா, எங்களை விட்டீங்கன்னா நாங்கள் அந்த பொண்ணை யார்ட்டையும் சொல்ல மாட்டோம் தாத்தா. சரி, நான் ஒன்று சொல்றேன். நீங்க மட்டும் கிராணியை கொலை பண்ணீங்கன்னா நானும் என் டார்லிங்க மேல போயிருக்கிறோம். நீங்க அப்படியே இந்த இதை மட்டும் எஸ்கேப் ஆகுங்க, புரியுதா? ஓகே மாப்பிள்ளை, எந்திரிச்சிருவோம். உங்களையும் கொலை பண்ணிட்டு கிராணியும் கொலை பண்ணி தாண்டா நான் இங்கிருந்து போவேன். நான் அப்பயே நினைச்சேன், இந்த கிழவி ஏதோ ஒழுக்கத்திலேயே இருப்பியான். என்னடா தாத்தா நம்ம மேல பாசம் பொழியுதே. ஆமாண்டா, தாத்தா நமக்கு எப்போ பாசம் வருதுன்னே தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம கிழவனையும் சும்மா விடக்கூடாது, கிழவியும் சும்மா விடக்கூடாது, 2 பேரையும் சாவடிக்கிறோம். அவங்கள சாவடிச்சதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து போக முடியும். அதான் இங்கே எஸ்கேப் ஆகிப்போம். இப்போ இந்த திருப்பி சவுண்டை போட்டு நம்ம திருப்பி ஹைடி ஆக போகிறோம். டபா சுட்டு வந்து வேமா சவுண்டை போடுறான். அதுவா பட்டி, நம்ம தாத்தா வந்து ஏதோ ஒன்று சொன்னார். என்னடா அது? கட்டையில் போகிறவளை ஆசை 7:30 பிறந்தவளை ஆளக்காடை எங்கடான்னு கேட்டார். இப்படி தாண்டா லேசாக சண்டையை மூட்டி விட்டு அடுத்து அவங்களுக்குள்ளே பெரிய பிரச்சனையானதுக்கப்புறம் நம்ம சொன்னாதாண்டா கிராணி பட்டி அதோட தெரியும் நம்மகிட்ட கொடுத்து அடிக்க வைக்கோ, இல்லைன்னா அவ்வளோதான். அப்படியா சொன்னியாவே? அவனுக்கு இன்னைக்கு இருக்குடா. பரவாயில்ல, உனக்கு கூட மூளை இருக்குன்றத அப்பப்ப நீ காட்டிக்கிற, சரியா? அமைதியாக வாடா, நானே கோவத்தில் இருக்கே. இந்த கிழவா டேய், நீ என்கிட்ட செத்தடா போடுற அந்த ஸ்ட்ரிங் ஷாட்டை மட்டும் எடுத்துட்டு உன் மண்டையை புழக்கலை, என் பேரை நான் மாற்றிக்கிறேன்டா. கிழவி நீயும் போடி 7:30 பிறந்தவளே. இன்றைக்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்பவே கோவமாயிட்டேன். கிழவி நமக்கு வாக்கு கொடுத்துட்டு நம்மளை அடித்தான் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு நம்ம அடித்து ஆகணும். எனக்கு இல்லைன்னா வெறி தீரவே தீராது, தீரா பகையாயிடுச்சு இனிமே. வாங்கடா டேய், வாங்கடா, ஒருத்தனும் வந்து அடி வாங்குங்கடா. சரி, ஒன்டே கொடுக்குறேன் இந்தா. ஓகே லே, கரெக்டாக அடிச்சிடுறான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிளவி விட்டதுன்னு நினைக்கிறேன். கிளவிய வேமா வா, இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது. அவன் குட்டி குஞ்சான் கையில் சாக போகிறீங்க. ஓகே, இதான் வந்துட்டா. தாத்தா வேமா வாங்க, பாட்டி பரலோகத்துக்கு போயிட்டாங்க. என் கிராணி டேய் சத்துக்கிறா. ஐயோ போடு, இன்னொரு விக்கெட் எடுத்து. இது 2க்குமே இப்போ பால் ஊற்ற போறா. டேய் போடுறா அங்கிட்டு. உனக்கு பால் ஊற்றணும், அதான் அந்த கிழவிக்கு பால் ஊற்றணும், 2 பேத்துக்குமே பால் ஊற்றணும். இவ ஒருத்தி மூகினி பிசாசினி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணை நம்ம ஒழிச்சு வச்சுட்டு நம்ம போய் மேலே போய் அந்த செடி எடுத்து இவனை போட்டு தள்ள போகிறோம். இது நமக்கு மனசு ஆறாது, உள்ளுக்குள்ளேயே அப்படியே இருக்கும். சரி, இங்கே போட்டு வச்சிருவோம். டேய் டேய், என்ன போச்சு? இல்லை ஏன்டா எப்படி நீ பண்ணுற? ஐயோயோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த கண் எங்கே போச்சுன்னு தெரியல. திடீர்னு தாத்தா கைக்கு மட்டும் போச்சுன்னா நம்ம செத்துருவோம். சரி ஓகே, என்னன்னு பார்ப்போம். ஆண்டவன் நமக்கு வழி. சரி ஓகே, இப்போ இதான் வருதான். ஓகே, ஸ்ட்ரிங் ஷாட் இங்கே தான் இருக்குது. சரி முதல்ல நம்ம போய் அந்த டெடி எடுத்து நம்ம அந்த சென்ட்ரினா போய் அழிச்சு நொறுக்க போகிறோம். ஒரு வழியாக ஓகே, இப்போ நம்ம டெடி எடுத்துகிட்டு போவோம். அதோட ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு வேளை தேடி எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு கிராண்ட்ஃபா போல இங்கே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட் கன் இங்கே தான் இருக்குது. நான் பயந்துட்டேன் என்னமோ, அது ஏதோ பக்காக என்கிட்ட விழுந்து மேலே வந்திருக்கு போல். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேடி எடுக்கணும் ஃபஸ்ட்டு கிராண்ட்ஃபா அந்த சாவடிச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த டெடி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா படு கஷ்டமாயிடும் ஃப்ரெண்ட்ஸ், விரட்டிக்கிட்டே இருப்பாங்க. சரி ஓகே, இந்த மோகினி பிசாஸ் கதை இன்றைக்கி முடிச்சிடுவோம். என் தடியை வேமா என்கிட்ட தாங்கடா. டேய் அடியே, அது தெடி கிடையாது, தடி. டேய் பின்னாடி தான் இருந்திருக்கா. அவள் டெடி எடுத்து அவள் ரூமுக்கே வந்திருக்கோம்லடா. அதே இப்போ என்ன டெடியை போட முடியல ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால், என்னன்னு தெரியல. என்னடா
கடவுளே போடு புடலங்கா. ஏண்டி உனக்கெல்லாம் சோக பாட்டு வேறு கேட்குது ஒரு கேடு. இப்போ ஒழுங்காக எங்களுக்கு நீ இப்போ இந்த இதை கொடுத்துட்ற, இல்லைன்னா அவ்வளோதே உனக்கு பார்த்துக்கோ. ஓகே, நம்ம பெட்லாக்கி ஃப்ரெண்ட்ஸ், இது நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையான பொருள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே ட்ரெயின் கீ இருக்கும், எல்லாத்துலேயும் இருக்காது, இந்த இதில் இருக்கும். இப்போ வந்து பார்த்தோம்னா செட் கீ எடுத்து நம்ம போய் செட் கீன்றே வாயில் வருது. பெட்லாக்கி எடுத்து நம்ம கீழே போயிடுவோம். இந்த பெட்லாக்கி என்ன பண்ணோம்னா, கீழே ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்த நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே ஒரு 2 ஜாடியை நம்ம அடிக்கணும். ஜாடி அடித்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஜாடி அடித்ததுக்கப்புறமா அந்த ஜாடியில் தண்ணியை ஃபில் பண்ணி நம்ம அந்த இடத்துல வச்சு அந்த பொருள் நமக்கு சிக்கிறோம். இப்போதைக்கு ஷார்ட் கன் எடுத்து போய் கிராணி கிராண்ட்ஃபா வந்துருப்பாங்க, அவங்களே சாவடிச்சுட்டு போவோம். இதை சாவடிக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். அதில் ஒரு ரெக்கார்டாகாத ஒரு இதாட்டி செத்துருக்கேன் ரெக்கார்டாகாமேவு. அது என்னன்னு தெரியுமா, நான் அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த டே முடியட்டும், அடுத்த டே இல்லை சொல்கிறேன். இப்போ கிளவி போடுறாளா, யாரும் இல்லைல்ல. ஐயோ, இப்பப்போ வர பக்கு வேறு ஆகிக்கிறது எனக்கு. சரி, இப்போ போவோம். கிளவியே கூடையில் வந்துடாது, 7:30 பிறந்தவளே. ஒரு சில பேர்லாம் பேச முடியாதுடா, இந்த ஊர் தாங்காது, நாடு தாங்காது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவனாண்டு விட்டுட்டு நம்ம இங்கிட்டு இதை போட்டு நம்ம இந்த கிளவி வரான்னு பார்த்தா அவளையும் ஷூட் பண்ண போகிறோம். சரி, ஷூட் பண்ண கிடையாது, ஜாடி அட பாவி. எனக்கு எல்லாம் வந்து இவங்க ஆத்தாப்ப எனக்கு சரசம் பண்ணுறதுச்சியோ அந்த வடிவேல் சொல்லுவியா பார்த்தீங்களா, எனக்கு அதே இப்போ மைண்டில் வருது. இந்த வந்துட்டா கிளவி சாவடி. என்னடா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை பார்த்து பயந்து ஓடிட்டா கிளவி. இங்கே இருந்தால் நம்மளை செத்துருவியான், சுட்டு போட்டுருவோன்னு சொல்லி பயத்தில் ஓடுறா பார்த்தியா. பேராண்டி, உனக்கெல்லாம் ஒன்றும் நான் பயந்து போகல. வெயிட் ஃபார் த கிளைமேக்ஸ். கிளவி என்ன கிளைமேக்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு, அதுவே பார்த்து அடிச்சு விட்டுற போகுதுப்பா சாமி. இல்லை, கிளவியெல்லாம் ஒரு ஆளா, நம்ம கிட்டது கன்று இருக்க வரைக்கும் நம்மதே ராஜ்யா. பார்த்து பார்த்தீங்கன்னா கிளவி ஓடிச்சு. திருப்பி வந்து பார்த்தோன்னா ஐயோ எப்படி தடி கருத்துச்சுல. சரி விடு, நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகி அந்த சாடியை உடச்சிட்டு வரோம். கிளவா உங்கள் பேத்தியாக போட்டு தள்ளிட்டோம். அடுத்து நாங்கள் இதை சுட்டதுக்கப்புறமா நாங்கள் யாரை போய் சுட போகிறோம் தெரியுமா, அந்த காக்காவை தான் போய் சுட போகிறோம். காக்கா ஓகே, அங்கே வந்து விழுந்துருச்சு, சூப்பர். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம இதை எடுக்க போகிறோம். இப்போ கிளவி வரும், அதையும் ஷூட் பண்ண போகிறோம். இங்கே இருந்த மாதிரியே கிளவி உன்னை நாங்கள் ஷூட் பண்ண போகிறோம். அப்படி 7:30 பிறந்தவங்களே வேமாவாடி. பேராண்டி, don't underestimate the power of the granny. ஓ, தோரைக்கு இங்கிலீஷ்ல கேக்குது. பேராண்டி, நீ ஏன்ட செத்தீங்கடா, வாங்கடா கீழே. கிளவி உன்னை நாங்கள் இப்போ ஷூட் பண்ண போகிறோம் பாரு, சாப்பிடி 7. என்னடா ஃப்ரெண்ட்ஸ், ஐய சரி கண்ணை இங்கிட்ட தூக்கி போட்டுருவோம். இப்போ கிளவி மேலேயே தான் இருக்கான், நம்மளை பார்த்த உடனே ஏதாவது ட்ராப் வச்சுட்டு போவா. நம்ம அப்படியே கீழே போய்ப்போம். அதாவது பார்த்திங்கன்னா கீழேருந்து சுட முடியாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்துல சுற்றி வந்து ஐயோ கிளவி அங்கிட்டு போடேடா. உங்கள் 2 பேரையும் அந்த பொண்ணு இருக்குது நீங்கள் மட்டும் சொன்னீங்கன்னா என்கிட்ட செத்துடுவீங்களா டேய். கொஞ்சம் மேல வாங்க, இங்க ஒரே நிமிஷம். இந்த வரேன் போடு. என்ன கிராண்ட்பா, அங்க சத்தம் கேக்குது. ஒண்ணுமில்ல கிராணி, ஒண்ணுமில்ல. நான் அதான் அந்த மேலே போய் அந்த மேலே இருக்காங்க, நான் தேடி பார்க்குறேன். சரியா கிராண்ட்பா, அவங்க கீழே தான் இருக்காங்க, கீழே வாங்க. இல்லை கிராணி, ஒரே நிமிஷம், நான் இங்கே வந்துடுறேன். சரியா பாட்டியோய், உஷாரா இருந்துக்கோய். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் பாட்டியோய். என்னது பேராண்டி, வேகமா சொல்லு, நாம கிராண்ட்பா எங்க போறாருன்னு பார்க்கணும். ஏய் இப்போ சொல்லாதடா டேய், அப்புறம் சொல்லி போம்டா. லேய், விளங்காம போறவனே, என்னடா டேய், அவன்கிட்ட என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க. பாட்டி அக்கட போயிடு, நாங்களே கடுப்பில் இருக்கோம், ஓமலையே கிளவி மாதிரியும். நாங்கள் நீ பாரு, நான் செத்துருவீங்க என்கிட்ட பாருங்களேன். துறையும் போது அந்த ஸ்டக் அவுட்டா அதை எடுத்துட்டு இந்த காக்காயை ஷூட் பண்ணிடணுமா. அந்தந்தா இருக்கு அதை ஷூட் பண்ணிட்டு மறு வேலையே
கிராண்ட்ஃபா நீ தாண்டி என் உசுறு. நாசமா போறவனே, கட்டையில போறவனே, கிளைமேக்ஸ் வரைக்கும் போயிட்டியா ஃப்ரெண்ட்ஸ்? இவனை நம்ம சும்மாவே விடக்கூடாது இந்த கிழவனை. இந்த ரூம்ல தான் இருக்கீங்க, நல்லா தெரியும். உங்களை நான் டே 5 கொண்டு வந்து டே 5க்கு மேல உங்களை நான் சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிடல என் வேலைய மாட்டிக்கிறேன்டா. டாய் போங்கடா போங்க, உங்களுக்கு இருக்கடா இன்னைக்கு. டாய் சொல்லோ, நீ மேலே இருந்துக்கோ சொல்லோ, சரியா? ஓகே கிராண்ட்ஃபா, தப்பிச்சுக்கோ. நான் வரைக்கும் நீ நாங்கள் அடிக்காம இருந்துக்கோம் பாரு, தப்பிச்சுக்கோ நீ. அவன் இல்லாம நானும் இல்லை, நான் இல்லாம அவனும் இல்லை. உங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். அந்த போங்கடா, இன்னைக்கு உங்களுக்கு இருக்குடா. அட பாவிடே, இது அக்கா தம்பிக்கு எடுத்த பாட்டாச்சே. எப்படிலாம் டெவலப் ஆகிட்டு வராங்கன்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே இது இங்கே தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கார்ட் ஆகாத ஷூட் இப்போ தான் நடக்கும். என்னான்னு வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியே வருவேன், கிராண்ட்ஃபனும் வருவேன், இங்கிட்ட கிராணியும் வரும். 2 பேர்த்தையுமே மாட்டிப்பேன். அந்த பக்கம் லெஃப்ட் சைடில் என்னென்னா கிராணி, ரைட் சைடு என்னென்னா கிராண்ட்ஃபா. 2 பேரும் இது நான் சரி 2 பேர்த்தையும் தப்பிச்சு டிமிக்கி கொடுத்து உள்ளே வர்றேன். கிராண்ட்ஃபை கண்ணை வச்சு போட்டு தள்ளிட்டான். அது டே 4லையோ டே 3இல்லைண்ணே ஃப்ரெண்ட்ஸ். டே 3ல், டே 4ல் இல்லை, சரி இப்போ இல்லை, டே 3ல். இப்போ கிடையாது, அது நான் அப்புறம் சொல்கிறேன், அது எப்போன்னு சொல்கிறேன். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த கன்னை போய் மேலே ஒழிச்சு வச்சுட்டு வந்துடுவோம். கன் காக்காயை சுட போகிறோம் இன்னைக்கு. காக்காய் அந்த காக்கா கிரேவி பண்ணல, இதாக ஒன்று போடுவோம். ஓகே, இது இங்கேயே போட்டுட்டு நம்ம இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஜாடி. இந்த ஜாடி எடுத்து நம்ம தண்ணியை பிடிச்சி அங்கே வச்சிட்டோம்னா நமக்கு ஒரு வேலை முடிஞ்சிடும். ஓகே, கன்று இருக்கட்டுமா? கன்னை எடுத்துப்போம். எதுக்கு? ஓகே, இப்போ வந்து பார்த்தோம்னா போவோம். ஆண்டவா, கூட அந்த குறுக்க அந்த கிராணியும் இந்த பக்கம் அந்த கிராண்ட்ஃபா வராமல் இருக்கணும். இன்னும் 2 வினாடிகளில் கிராணி கிட்டையும் கிராண்ட்ஃபா கிட்டையும் அடி வாங்கி சாக போகிறோம். அதை நினைத்தால் எனக்கு பெருமையாக உள்ளது. இல்லையே, அமைதியாக வாட, நீ சொன்னாவர் அப்படியே நடக்கும். சரி, என்னன்னு பாப்போம். 2 பேரும் கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. கிராணி கிராணி அடா சை, கருமாந்திரங்கள் அங்கிட்டு போங்கடா. அடாய், இவங்க நம்ம சும்மாவே விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். போருங்க அந்த கிளவி ஐயப்போ இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கா. நல்ல வேலை. ஓகே, இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம செட்டுக்குள்ளே வச்சுட்டு போயிடலாமான்னு தெரியல. ஓகே, கிளவி போகிறோம். கிளவி பார்க்காம இருக்குன்னு நம்ம சுற்றி வளைச்சிட்டே போக முடியும். சுற்றி வளைச்சி ஆமாவோட தண்ணியில் போட்டு தள்ளிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துக்கு வந்து ஒரு ஆமோ இருக்குது. அந்த ஆமோவை தூக்கி 2 பேரையும் போடணும். போட்டால் தான் நமக்கு மனசு அடங்கும், இல்லைன்னா அடங்காது. சரி ஓகே தான் இங்கடாத. ஓகே, இதை எடுத்துப்போம். கிளவா வேமா வாங்க, உங்களை நாங்கள் போட்டு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கோம். டாய், நம்ம அந்த எப்பெல்லாம் ரிஸ்க் எடுக்க தேவையில்லை, நம்ம பாட்டுக்கு நேராக போயிட்டு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே லென்த்தாக இருக்குது. கிளவியே வேமா வா, உனக்குலாம் வெயிட் பண்ண முடியாது. என்கிட்ட இப்போ நான் எதுவும் பேசுறதுக்கு எந்த கண்டென்ட்டுமே இல்லை. வேணால் நிறையா போடுவேன். இப்போ என்கிட்ட காமெடி பண்ணுறது கூட அவ்வளோலாம் எதுவுமே நான் பண்ணுறது இல்லை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வழியில் வரதான்னு பார்ப்போம். கிளவியே எங்கடி போயிருக்க? கிளவியும் போறியான்? கிளவி இங்கிட்டு போகுது. சூப்பர், கிளவன முதல் சாவடி செத்து போடா. யார் ட்ரை பண்ணு? கிளவி வா நாசமா. அப்போ கண்ணு இங்கே போடாத. நீ போய் கண்ணு என்ன பண்ணுற, தூக்கி வச்சுட்டு அங்கே போய் போட்டுரு. அதே உனக்கு சேஃப்டி. ஆமாம் மக்களே, நீ சொல்கிற மாதிரி நம்ம கண்ணை இங்கேயே வச்சுப்போம். ஓகே, எங்கடா இப்போ நம்ம இந்த பெட்லாக்கியை எடுத்து அந்த இடத்த திறந்து வந்துடுவோம். திறந்தாதான் நம்ம பொருள் வைக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, போவோம் இப்போ நம்ம. ஓகே மக்களே, இந்த பெட்லாக்கியை நம்ம போய் அந்த இடத்த திறந்து வந்துடுவோம். எங்கடா இருக்குது அந்த இடம்? இருக்குது. இந்த இடத்துல நம்ம திறந்துட்டு ஓகே, இந்த இடத்த திறந்தோமா. இப்போ நமக்கு போய் அந்த ஜாடியை வச்சு ஜாடியில் தண்ணி எடுக்க போகிறோம். ஆனால் அதுக்குள்ளே இந்த கிளவி நம்ம அடிக்காமல் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அதை நினச்சா வேறு ஒரு பயம் வந்துடுது. சரி ஓகே,
வேகமாக எடுத்து தண்ணியை மோந்து வச்சுப்போம். கிளவி வர சவுண்டு கேட்குதுல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போவோம் நம்ம. கிளவி ஓட எங்கிட்ட வந்துடாத தாயி, அப்புறம் எங்க டண்டு டிங்கிடாயிடும். ஓகே மக்களே, அதை போய் நம்ம எடுத்து வச்சிருவோம். இப்போ தான் அந்த ரெக்கார்ட் ஆகாத ஒன்று இது வரப்போகுது. ஓகே, இது வந்து இந்த இடத்துல வைக்கிறது, இது நம்ம வேறு இடத்துல வச்சுப்போம். இப்போ தான் ரெக்கார்ட் ஆகாத ஒன்று வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போமா? செத்து போட நாசமா போனவனே. யா யா பாரு, டே 3 வந்துடுச்சு. யா கோவத்தை ஏற்றாமட்றா. இன்னும் நமக்கு அப்புறம் அடுத்து இதுலேயும் நம்ம தோத்துட்டோம்னா வையேன், கிராணியோட பேரை நம்மளால் மாற்ற முடியாது. அப்புறம் நம்ம கடைசி வரைக்கும் அந்த கிராணி பாட்டி அந்த மாதிரி தான் சொல்ல முடியும் நம்மளால். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வச்சுட்டோம் ஒரு இதை, இன்னொன்று இடத்துல வச்சுட்டு அதுக்கு தெரியாமல் போவோம். இன்னொரு ரெக்கார்ட் ஆகாத ஷூட் இருக்குது, அதையும் நான் காமிக்கிறேன். காமிக்கிறது இல்லை, அடி வாங்க போகிறோம். ரெக்கார்ட் ஆகாமல் தான் இருக்கும், பார்ப்போமா? ஓகே மக்களே, கிளவி அக்கிட்டு போட்டோம். நம்மளும் இங்கிட்ட வந்து ஒளிஞ்சுப்போம். கிளவியே போடி ஆளக்கான ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த சீனுக்குள்ளே போவோமா? மக்களே, என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தாத்தாவோட கை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதவுல மாட்டிக்கிச்சு. கதவுல மாட்டினா நம்ம தாத்தாவை அடிச்சு போட்டு நம்ம இங்கிட்ட இருந்து கிளம்புறோம். புரியுதா? அது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்கார்டாகாத ஒரு இது இருந்துச்சு, அதை நான் காட்டினேன். நம்ம இடையில மூஞ்சிலே காரி துப்புவீங்க நீங்கள். இந்த பக்கம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதையும் மாட்டிட்டு இதுக்குள்ளே ஒரு பொருள் இருக்குது. கடவுளே, ட்ரெயின் எஸ்கேப்புக்கு தேவையானது கொடு. ஓகே, என்ன பொருள்? என்ன பொருள்ரா? என்ன பொருள் தெரியல. ஐயோ, இது வேறு பக்காயிக்கிறது. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெயின் கீ! ஜெயிச்சிட்டா. ஏய் சொல்லு பேக் நாங்க ஜெயிச்சிட்டோம். பேராண்டி, அவ்வளோ சீக்கிரம் உங்களை இங்கே விட்டு நான் விட்டுருவேன் உங்களை. டேய் நில்லுங்கடா. ஆமாம், நெல்லுங்கடான்னு உடனே அப்படியே நிற்க போகிறாங்களாக்கும். இப்போ வந்து என்னென்னா, நம்ம 4 பொருள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த காசை வந்து நம்ம காக்காவே சுட்டுட்டோம். சுட்டுட்டு காசை எடுத்து அப்புறம் அந்த எலக்ட்ரிக் சுவிட்சுன்னு ஒன்று இருக்கும் பார்த்திங்கன்னா, அதை எடுத்துட்டோம். அது எலக்ட்ரிக் சுவிட்சை ஏற்கனவே பொருத்திட்டோம். இந்த காசு இதுக்குள்ளே போட்டுப்போம். டிக்கெட் வாங்கிப்போம் முத. ஓகே, வாங்கியாச்சு. என் மாட்டிவே அடிச்சிட்டிங்க. பட் ஆனால் உங்கள்கிட்ட டிக்கெட் சூப்பர். இந்தாங்க, நீங்களே போய் உங்களோட இதை நீங்கள் போய் எஸ்கேப் ஆகிக்கோங்க, போங்க. ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட். உங்களுக்கு இதில் எந்த மொமெண்ட் பிடிச்சிருந்ததுன்றதை லைக் பண்ணுங்க. சரி, இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். ஓகே மக்களே, இந்த ட்ரெயின் கீ நம்ம எடுத்துப்போம். ட்ரெயின் கீ எடுத்துகிட்டு கிளவிக்கு பாய் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க அவ்வளோ ஒர்த்து கிடையாது. சரி, நம்ம இப்போ போய் இதையே க்ளோஸ் பண்ணி பார்ப்போம். அதுக்கு வேறு ஏதாவது சொல்லுவாங்க, இது நீங்கள் இன்னும் க்ளோஸ் பண்ணலன்னு. ஓகே, வேறு எதாவது கரெக்டாக இருக்குல்ல? சரிங்க மக்களே, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. நம்ம ஒரு வழியாக நம்ம ஒரு கேமே முடிச்சிட்டோம். 2 எஸ்கேப் இருக்குது, 2 எஸ்கேப்பையும் முடிச்சிட்டோம். அடுத்த நம்ம டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார். அது ஏதோ ஒரு கேம், ஸ்ட்ரபிள் காய்ஸ்ன்னு. அது என்ன கேம்னு எனக்கு சரியாக தெரியல. நான் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அந்த வீடியோ போட பார்க்குறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா போக்கிமான் வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பார்ட் 2 நான் வேகமாகவே போட்டுறேன். சரிங்களா? பாய், see you, டாட்டா. அதுவும் இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். கிவ் சப்போர்ட்டிங். நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னே தெரியலை. ஸோ அவ்வளோ எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. நானும் ஒரு வட்டமும் சொல்லியிருப்பேன். மெயினாகவும் ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க, சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களையும் நான் இந்த டிஸ்கஸ் அவங்ககிட்டையும் ஒரு நாள் சொல்லியிருந்தேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இதோடு இந்த வீடியோ முடியுது. பாய், see you all. Bye.